நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம் கவலை துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு ராசி இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. எல்லா விதமான ஒரு மன அழுத்தத்துக்கும் ஒரு விடை கேட்டு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு எல்லா விதமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கொடுக்க போகிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஆனி மாதம் முதல் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ஆனி மாதம் என்ன அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். கடக ராசி 8ங்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்களுக்கெல்லாம் தன்னோட ராசியின் அதிபதி 8ல் போனால் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு மட்டும் ராசியின் அதிபதி 8ல் போனால் நன்மை. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதிக்கு பிடிச்ச இடமே கடகராசி தான். குரு அங்கே தான் போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உச்ச நிலைக்கு போகிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் ஆனி மாதத்துக்கு மேலே உள்ளே போன பிறகு தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு மனநிலை இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது அதான். எனக்கு தெரியும், காசு பணம் துட்டு மணி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, போனதெல்லாம் போட்டு எவ்வளவோ செலஞ்சு போச்சு, எவ்வளவோ ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன், ஆனால் நிம்மதி இருக்குமாங்க, அந்த நிம்மதி தாங்க தெரியுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டு. உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நீங்கள் எவ்வளவோ வேலையில் அக்கறை செலுத்திட்டீங்க, ஆனால் வேலையை இழந்து தான் நின்னீங்க. எப்படி மிதுன ராசிக்காரங்க வேலையை இழந்தார்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தனுசு ராசியாகிய நீங்களும் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த வேலை இழப்பதற்கான மிகப்பெரிய காரணம், நீங்கள் யாரெல்லாம் வேலை சேர்த்து விட்டீங்களோ, யார் மேலே ரொம்ப அக்கறை வச்சிங்களோ, யார் இவங்க தான் உலகம்னு நினச்சிங்களோ அவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தமும் அவர்களால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியினால தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. ஹெல்த்தில் பல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வந்திருக்கும். கொஞ்சம் ஷோல்டர் பெயின், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முதுகு பின்னாடி பிரச்சனை அப்படின்னு நிறைய வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ சமாளிப்போம், எப்போ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குதிரை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுல்ல. அதே போல் ஒரு பெரிய டிப்ரெஷன் என்னென்னா, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ஒரு காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு. காணல் நீர்னால் தெரியுமில்ல உங்களுக்கு, இங்கேருந்து பார்த்தா தண்ணி தெரியும், அங்கே போய் பார்த்தா தண்ணியே தெரியும். இங்கேருந்து பார்த்தா மழை பெஞ்ச மாதிரி தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பில் கடினமான மன அழுத்தம்.
நம்ம 2க்கும் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் வேறு சும்மா இருக்காமல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய கடன் வாங்க வச்சிட்டார். அப்போ கடன் பிரச்சனையும் ரொம்ப நம்முடைய தனுசு ராசிக்காரங்க சிக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி என்ன விஷயம்னா இருக்கணும், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் மனசை என்னென்ன விஷயங்கள் ஆசையோ. கடன் பிரச்சனை அடைஞ்சிச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்டார்னா நான் நிம்மதியாக இருப்பேன், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடைச்சா போதுங்க நான் நிம்மதியாக இருப்பேன். ஸோ மேபி எனி ஒன் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 எத்தனை? 5. அந்த 5மே அம்சமாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு போராட்டம் எப்போ விலகுன்னு கேட்பீங்க. ஐயா நான் பிறந்ததுலேருந்தே போராடுறேன்னு சில தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரங்க சொல்லுவாங்க. சில பூராட நட்சத்திரக்காரங்க எப்போ கல்யாணம் முடிச்சிடும், எப்போ இந்த மனுஷனை முடிச்சிடும், முடித்ததுலேருந்து அடி மேலே அடி இடி மேலே இடிதாங்க. நானும் ரியலாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், பாசமாக இருக்கேன்னு என்னுடைய மனசில் உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் என்னை நம்பாமல் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்காரு, இல்லை என்னை நம்பாமல் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற நிலைமை தான் பல தனுசு ராசி பூராட நட்சத்திர பெண்களுடைய மனநிலை இருக்குது. அப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் கடந்த 2025 மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மன அழுத்தத்தை உங்களால் எவ்வளவோ நீங்கள் டைவெர்ட் பண்ணி பார்க்கிங்க, வழிபாடு பண்ணி பார்க்கிங்க, ஆனால் இருந்தாலும் மீண்டும் போய் அதே ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இது எல்லாமே எப்போ மாறும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக மாறப்போகுது. 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய கிட்டத்தட்ட அத்தனை விதமான பார்வைகளிலும் நன்மையை கொடுக்கும்படி நம்முடைய குரு பகவான் தன்னுடைய பார்வை செலுத்தி வெற்றியை கொடுக்க போகிறார். தனுசு ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் அல்லது வேலையை விட்டு இடம் மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், சின்ன சின்ன மன கசப்புகள் வரும். தயவுசெய்து கோவப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, அவசரப்படாமல் நிதானமாக இருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் புரிஞ்சுட்டு விலகிருங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்பா அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வாழ்வார், ராஜ யோகமாக இருக்கும். நீங்கள் இப்போ சண்டையை போட்டு அடுத்த அப்பாட்ட போய் கஷ்டப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உங்களால் அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, அப்பாவால் உங்களுக்கும் கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, சரியாக. ஓகே. ஸோ 3ஆம் இடத்தில் நம்மளுடைய நிழல் கிரகமான இன்னொரு கிரகம் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ இப்போ உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் முழுசாக நம்பி ஏமாந்துடாதீங்க. சரியான பாதையை நோக்கி செயல்பட்டிங்கன்னா பெஸ்ட்டான வாழ்க்கை தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு முதல் தொடக்கம் என்பதை உறுதியாக 100% சொல்ல முடியும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் நீங்கள் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய
ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கோ, ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும், எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.